வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் மொத்த சனத்தொகையில் 36% முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. உக்கலடையாத லன்ஷீட் பாவனைக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தடை. யானை வேலிகளை பராமரிக்கும் தன்னார்வ படையணி ஆரம்ப திட்டத்தை குருநாகல் மற்றும் அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பிக்குமாறு பிரதமர் பணிப்பு. கொரோனாவிற்கு 20 தடுப்பூசிகளை கலந்து போட்டுக்கொள்வது ஆபத்தானது, WHO எச்சரிக்கை. தென் ஆப்பிரிக்காவில் அதிகரிக்கும் வன்முறைகள், இதுவரை 72 பேர் பலி. 16 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதித்தது பஹ்ரைன் அரசு. ஒலிம்பிக் தொடக்க விழாவில் கலந்து கொள்ளவிருக்கும் ஜில் பைடன். நாட்டின் மொத்த சனத்தொகையில் 36% முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் பல பிரதேசங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் நாட்டில் இதுவரை மொத்த சனத்தொகையில் 36% கோவிட்-19 முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் மொத்த சனத்தொகையில் 13% 2 டோஸ் தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக அப்பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளரான விசேட வைத்தியர் ரஞ்சித் பட்டன்துடாவ இந்த தகவலை வெளியிட்டார். கொழும்பு மாவட்டத்தில் 70% கம்பஹா மாவட்டத்தில் 56% முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதோடு நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் அளவில் 13 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி நாட்டை முழுமையாக திறக்க வேண்டும் என்ற ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய இத்திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்கலடையாத லன்ஷீட் பாவனைக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தடை. உக்கலடையாத லன்ஷீட் பாவனைக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தடை விதிக்கப்படுவதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். அத்துடன் பொலித்தீன் உற்பத்தி செய்யப்படுதல் மற்றும் விநியோகித்தல் என்பவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிளாஸ்டிக்கினால் தயாரிக்கப்படும் கரண்டிகள், ஒரு தடவை மாத்திரம் பாவனைக்கு உட்படுத்தப்படும் உறிஞ்சி குழாய்கள், முள்கரண்டி, யோகட் கரண்டி மற்றும் கத்திகள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் இடியப்ப தட்டுகள் மற்றும் திரி ஆகியவற்றை பொதியிலிடும் பொலித்தீன் உரைகள், பிளாஸ்டிக் மாலைகள் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் போன்றவைகள் உடனடியாக பாவனையிலிருந்து நீக்குவதற்கான பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அடங்கிய பட்டியலை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்காக குறித்த அமைச்சரவை பத்திரத்தில் இன்று கைச்சாத்திட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதுவரை காலம் குறிப்பிட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் ஊக்கலடையக்கூடிய உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதாக வழங்கிய உத்தரவாதத்தினை நிறைவேற்ற தவறியமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சுற்றாடல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். யானை வேலிகளை பராமரிக்கும் தன்னார்வ படையணி ஆரம்ப திட்டத்தை குருநாகல் மற்றும் அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பிக்குமாறு பிரதமர் பணிப்பு. காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அவர்களினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைக்கமைய யானை வேலிகளை பராமரிப்பை சமூகத்தினரின் பங்களிப்பு மற்றும் உள்ளூர் பங்குதாரர்களின் பங்களிப்புடன் தன்னார்வ படையணியிடம் வழங்கும் ஆரம்ப திட்டத்தை குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலிருந்து ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பணித்துள்ளார். காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு மின்சார வேலிகளை அமைப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். வனஜீவராசிகள் பாதுகாப்பு அல்லது சிவில் பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு மாத்திரம் இதன் ஒட்டுமொத்த பொறுப்பும் சுமத்தப்படாத வகையில் பிரதேச செயலாளர் அலுவலகம், விவசாய சேவைகள் திணைக்களம், மகாவலி அதிகார சபை மற்றும் கிராம சேவகர் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் கிராம சமூக அமைப்புகள் உள்ளிட்ட தன்னார்வ படையணிகள் இந்த யானை மனித மோதலை கட்டுப்படுத்த முடியும் என பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். 2021ஆம் ஆண்டில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் தேசிய வேலை திட்டமாக 1500 கிலோமீட்டர் மின்சார வேலி அமைக்க திட்டமிட்டுள்ளது.
இதுவரை அதற்கான மூலப்பொருள் கொள்வனவு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதுடன் 19 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் முப்படை சிவில் பாதுகாப்பு திணைக்களம், பிரதேச வனஜீவராசிகள் அலுவலகம் மற்றும் பிரதேச செயலாளர் அலுவலகம் என்பன யானை வேலி அமைப்பதற்கு பங்களிப்பு செய்துள்ளது. இதுவரை அமைக்கப்பட்டுள்ள 4500 கிலோமீட்டர் வரையான யானை வேலிகளை பராமரிப்பதற்கு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் 3900 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பல்நோக்கு மேம்பாட்டு திணைக்களத்தில் 1500 பேரும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த கலந்துரையாடலில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு, யானை வேலிகள் மற்றும் அகழிகளை அமைத்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் மற்றும் காடுகளை மீண்டும் வளர்த்தல் மற்றும் வனவளங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் விமல வீரதிசாநாயக்க, பிரதமரின் செயலாளர் திரு காமினி சிரரத், பிரதமர் அலுவலக பணிக்குழாம் பிரதானி திரு யோஷித ராஜபக்ஷ, பிரதமரின் மேலதிக செயலாளர் சமித குலரத்ன, ராஜாங்க அமைச்சரின் செயலாளர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற WPP பெர்னாண்டோ, மேலதிக செயலாளர் தீபால் ஸ்ரீவர்த்தன, மகாவலி வலயங்கள் சார்ந்த கால்வாய்கள் மற்றும் குடியிருப்புகளின் பொது உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் செயலாளர் RMCM ஹேரத், வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலூஷன், நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் KD நிகால் ஸ்ரீவர்த்தன, சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ரஞ்சித் லமாஹேவாஹே உள்ளிட்ட முப்படையின் சிரேஷ்ட அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வீதி விபத்துகளால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் தற்போது வீதி விபத்துகளால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் வீதி விபத்துகளால் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் அதிகமானோர் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்தவர்கள் என்பதோடு ஏனையவர்கள் வீதியோர பயணிகள் என்றும் தெரிவித்துள்ளார். இதன்படி மோட்டார் சைக்கிளில் பயணிப்பவர்கள் அதிகமான வீதி விபத்துக்குள்ளாகின்றமை அண்மையில் அதிகரித்துள்ளது. ஒரு நாளைக்கு 10 பேர் என்ற அடிப்படையில் வருடத்துக்கு 3650 பேர் வீதி விபத்துகளில் இறப்பது மிகவும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு வீதி விபத்துகளால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 2144 என்றும் 2019ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 2839 என்றும் இந்த வருடத்தில் இதுவரை 1266 பேர் விபத்துகளால் உயிரிழந்துள்ளதுடன் 7000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் ஆரம்பம். நாட்டில் கொரோனா தொற்றின் காரணமாக நடமாட்ட கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருந்த நிலையில் தற்போது நடமாட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பமாகின்றன. மாகாணங்களுக்கு இடையில் அத்தியாவசிய சேவைகளுக்காக 500 பேருந்துகள் இன்று முதல் இயங்கும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இதேபோன்று தனியார் பேருந்துகளும் இன்று முதல் மாகாணங்களுக்கு இடையிலான சேவையை ஆரம்பிக்கும் என்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் 14 தூர பயண தொடருந்துகள் மாகாணங்களை கடந்து சேவைக்காக இயங்க உள்ளன. கொழும்பு கோட்டையிலிருந்து கேண்டி வரையில் 4 தொடருந்து சேவைகளும், கோட்டையிலிருந்து ரம்புகணை, மகாவ, சிலாபம் ஆகிய தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் 2 தொடருந்துகளும் இயங்க உள்ளன. மருதானை மற்றும் காலிக்கு இடையில் 2 தொடருந்துகள் இயங்க உள்ளதாக, மருதானை, பெலியத்து ஆகிய நகரங்களுக்கு இடையில் 1 தொடருந்து இயங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாவிற்கு இருவேறு தடுப்பூசிகளை கலந்து போட்டுக்கொள்வது ஆபத்தானது. WHO எச்சரிக்கை. உலகளவில் கொரோனா தாக்கத்திற்கு இன்னுமே முற்றுப்புள்ளி காணாத நிலையில் பல உலக நாடுகளில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மும்முரப்படுத்தி வருகின்றன. மேலும் கொரோனா தொற்றை தடுக்க 2 வெவ்வேறு நிறுவனத்தின் ஊசிகளை போட்டுக் கொள்ளலாம் என்று பரிந்துரை செய்த சில ஆய்வுகள் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், பல நாடுகளில் கொரோனா 2வது அலை இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. 3வது அலை குறித்த எச்சரிக்கையும் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகின்றது. கொரோனா பரவலில் இருந்து காத்துக்கொள்ள தடுப்பூசி மட்டுமே ஆயுதமாகும். இங்கே கொரோனா தடுப்பூசிகளை பொறுத்தமட்டில் ஒரு ஆபத்தான போக்கு உள்ளது. கொரோனா தடுப்பூசிகளை கலந்து போடுவது, பொருத்தி பார்ப்பதெல்லாம் நடக்கின்றது. இது ஆபத்தானது.
இது தொடர்பாக நம்மிடம் தரவுகள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை. 2வது, 3வது, 4வது டோஸ் தடுப்பூசிகளை எப்போது யார் போட்டுக்கொள்வது என்று மக்கள் தீர்மானிக்க தொடங்கினால் அது நாடுகளில் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இது தொடர்பாக ஆய்வுகள் நடக்கின்றன. அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் ராட்சத கட்டுமான கிரேன் சரிந்து விபத்து, பலர் உயிரிழந்ததாக அச்சம். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா வாகனத்தில் அமைந்துள்ள கெலவ்னா நகரில் 25 மாடி கட்டடத்தின் கட்டுமான பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராட்சத கிரேன் சரிந்து விழுந்ததில் பலர் உயிரிழந்ததாக சர்வதேச செய்திகள் வெளியாகியுள்ளது. எனினும் இந்த கோர விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்கின்ற உறுதியான தகவல் கிடைக்கவில்லை. இந்த சம்பவத்தில் அருகிலுள்ள பல கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கு அருகிலுள்ள கட்டிடங்களில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டு அந்த பகுதியை அவசர கால நிலைக்கு உட்படுத்தியவை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் உள்ள தங்கள் நாட்டு மக்களை திரும்ப அழைப்பு விடுக்கும் பிரான்ஸ் அரசு. ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படைகள் வெளியேற தொடங்கியுள்ளன. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதனால் அங்கு தலிபான் பயங்கரவாதிகள் மீண்டும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளதால் ஆப்கானிஸ்தானில் உள்ள தங்கள் நாட்டு மக்கள் வெளியேறுமாறு பிரான்ஸ் அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் நிலைமை மோசமாவதை அடுத்து தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஜூலை 17ஆம் தேதி காபூலில் இருந்து பிரான்சுக்கு சிறப்பு விமானம் இயக்கப்படும் எனவும் அதில் பிரான்ஸ் நாட்டு மக்கள் திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு நகரங்களில் தலிபான் பயங்கரவாதிகள் கடந்த சில வாரங்களாக தாக்குதல் நடத்துகின்றனர். காந்தஹார் நகரின் முக்கிய பகுதிகளை அவர்கள் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு நரம்பு கோளாறு. அமெரிக்காவின் FDA தகவல். உலகளவில் கொரோனா பாதிப்பிற்கு ஒரே தீர்வாக தடுப்பூசி அமைந்துள்ள நிலையில் பல உலக நாடுகளில் பல்வேறுபட்ட தடுப்பூசிகள் பாவனைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்காவின் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தடுப்பூசி ஒன்றை உருவாக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த தடுப்பூசி ஒற்றை டோஸ் தடுப்பூசியாகும். ஆனால் இந்த தடுப்பூசியால் குயிலின்பான் சிண்ட்ராம் என்ற அரிய வகை நரம்பு கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த வகை நரம்பு கோளாறு ஏற்படுகின்ற போது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் நரம்பு செல்கள் சேதப்படுகின்றன. இதனால் தசை பலவீனம் அடைகின்றது. சில நேரங்களில் பக்கவாதம் ஏற்படுகின்றது. இந்த தகவல்களை அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் FDA வெளியிட்டுள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களில் சிலருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்பு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு 42 நாட்களில் ஏற்பட்டுள்ளது. இதே நேரத்தில் இது ஏற்படுவது மிகவும் அரிதான ஒன்று என்றும் அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் கூறுகின்றது. இதுவரை 1,28,00,000 பேர் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதில் ஏறத்தாழ 100 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இவர்களில் 95% நிலைமை மோசமாகி மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். ஒருவர் இறந்து விட்டார். பெரும்பாலும் 50 வயது கடந்த ஆண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவில் அதிகரிக்கும் வன்முறைகள். இதுவரை 72 பேர் பலி. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜேக்கப் ஹூமா நீதிமன்றத்தை அவமதித்தார் என்று தொடரப்பட்ட வழக்கு அவருக்கு 15 மாத சிறை அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்தனர். எனினும் ஜேக்கப் ஹூமா கடந்த வாரம் போலீசில் சரணடைந்தார். எனினும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டங்களை விடவில்லை. தற்போது இப்போராட்டங்கள் கலவரங்களாக மாறியுள்ளன. சாலைகளை மறைத்து வாகனங்களை தீயிட்டு கலவரங்களை ஏற்படுத்தி வரும் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் 75,000 ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதில் போராட்டக்காரர்கள் மருத்துவமனை, வணிவளாகங்கள் என்று பல இடங்களை தீயிட்டு கொளுத்தி வருவதுடன் கொள்ளையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவங்களில் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் கலவரக்காரர்களை அடக்க ராணுவம், போலீசார் துப்பாக்கி சூடுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தென்னாப்பிரிக்காவில் இதுவரை 72 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவின் பிரதான எதிர்க்கட்சி அமைதியின்மையை தூண்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 16 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதித்தது பஹ்ரைன் அரசு. உலகளாவிய ரீதியில் கொரோனா பரவலில் பல உலக நாடுகள் விமான போக்குவரத்து சேவைகளை ரத்து செய்து வரும் நிலையில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நாடுகளில் இருந்து பிரயாணிக்கும் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வருகின்றது.
தொற்று பரவல் குறைந்த பின்னர் தடை நீக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்குகின்றது. கொரோனா தொற்று வெவ்வேறு நாடுகளுக்கு பரவுவதை தடுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் பஹ்ரைன் நாட்டில் 16 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பஹ்ரைன் விமான போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி துனிசியா, ஈரான், ஈராக், மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், தென் அமெரிக்கா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 16 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாள் மற்றும் பங்களாதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கும் தடை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் தொடக்க விழாவில் கலந்து கொள்ளவிருக்கும் ஜில் பைடன். உலகையை அச்சுறுத்திய கொரோனா தாக்கத்தினால் கடந்த வருடம் ஜப்பானில் இடம்பெறவிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது ஜப்பான் டோக்கியோ நகரில் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றது. இதில் பங்கேற்க தகுதி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் டோக்கியோவை சென்றடைகின்றனர். அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மனைவியும் அமெரிக்காவின் முதல் பெண்மணியுமான ஜில் பைடன் டோக்கியோ ஒலிம்பிக் தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜப்பான் செல்வார் என அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 23ஆம் தேதி நடைபெறும் தொடக்க விழாவில் வீராங்கனைகள் தங்களுடைய நாட்டின் கொடிகளை ஏந்தி அணிவகுத்து செல்வார்கள். முக்கிய தலைவர்கள், பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுடனான T20 தொடரை தன்வசப்படுத்தியது மேற்கிந்திய தீவுகள் அணி. மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி முதலில் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது. முதல் 2 போட்டிகளிலும் தோல்வியுற்ற ஆஸ்திரேலிய அணி நேற்றைய தினம் 3வது போட்டியில் களமிறங்கியது. தொடரை தீர்மானிக்கும் இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 141 ஓட்டங்களை பெற்றது. அவ்வணியின் சார்பில் ஆரோன் பிஞ்ச் 30 ஓட்டங்களையும் மோசஸ் ஹென்ரிக்ஸ் 33 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் சார்பில் ஹேடன் வோல்ஸ் 4 ஓவர்களில் 18 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 142 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் 2 விக்கெட்டுகளையும் அடுத்தடுத்து இழந்தாலும் நட்சத்திர வீரர் கிறிஸ் கெய்ல்ஸ் அதிரடி ஆட்டத்தின் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 ஓவர்கள் மீதமிருக்க வெற்றி இலக்கை அடைந்தது. கிறிஸ் கெய்ல்ஸ் 38 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 7க்கு 6 ஓட்டங்களில் 67 ஓட்டங்களை பெற்றார். நிக்கலஸ் பூரன் ஆட்டம் விளக்காமல் 38 ஓட்டங்களையும் பெற்றார். அதன்படி மேற்கிந்திய தீவுகள் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 3-0 என்ற அடிப்படையில் கைப்பற்றியது. போட்டியின் ஆட்ட நாயகனாக கிறிஸ் கெய்ல்ஸ் தெரிவு செய்யப்பட்டார். இன்றும் 2 போட்டிகள் மீதமிருக்கும் நிலையில் ஆஸ்திரேலிய அணி அவ்விரு போட்டிகளிலும் ஆறுதல் வெற்றி எனும் பெருமா என்ற நிலை உருவாகியுள்ளது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.